ஓகே. வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிஎன்பிசி சார்ந்து குரூப் 4 வர இருக்கின்ற குரூப் 4 ஆனது விடாமுயற்சி இல்லை என்றால் வெற்றி கிடைப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குதுங்க. என்ன காரணம், இந்த காலகட்டத்தில் 10th குவாலிஃபிகேஷங்கிறதால நமக்கு 8 மாதங்கள் இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலகட்டம். 13/7/2025 நடக்கக்கூடிய தேர்வாவுக்கு எல்லோருமே ஆயத்தமாக பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணாக்க நம்முடைய முயற்சியை விட விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி தான் உன்னை வெற்றியடைய செய்ய முடியும் தவிர நீங்கள் முயற்சி மட்டும் இது பத்தாது. ஏன்னா இருக்கக்கூடிய 3/24 244 நாள் உங்களுக்கு 224 நாள் உங்களுக்கு துல்லியமாக உங்களுக்கு நாட்கள் இருக்குது. நாட்களை எண்ணாதீர்கள், நாட்களை பயன்படுத்துங்கள். இப்போ டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு கனவு காண்பதில் அது கனவு மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் உங்களுக்கு சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு ஓடுறது யாருங்க? நீங்கள் தான் ஓடணும். ஓடணுங்கிறது குதிரை விடம் இல்லை, குதிரை விட வேகமாக ஓடணும் நீங்கள் இந்த காலகட்டம். சரிங்களா? இந்த விடாமுயற்சியை தொடர்ந்து நீங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நம்ம தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் காலையில் நம்ம ஒரு இயல் பார்த்தோங்க. அதில் வந்து கமெண்ட் கேட்டால் யாரும் கமெண்ட் அதிகமாக பெருசாக கொடுக்கல, ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இயலாக கொண்டு போகிறது நல்லதா, ஒரு நாளைக்கு இல்லை 3 இயல் கொண்டு போகிறது நல்லதா, ஒரு பருவத்தை முடிக்கிறது பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு பருவத்தை நீங்கள் முடிக்கும்போது 26/12/2024 அப்படி அதுக்குள்ளேயே நம்ம உங்களுக்கு 12வது வரைக்கும் என்ன பண்ண உங்களுக்கு முடிச்சுடுவேன். அப்படி போகாமல் நம்ம போனோம்னாக்க என்ன பண்ணாக்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே சிலபஸை முடிச்சிடுவோம். ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கூட உங்களுக்கு முடிஞ்சு மார்ச் மாதம் ஒரு டெஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் எடுத்து ஏப்ரல் மாதம் கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்மையாக கொண்டு போய்டும். அப்போ நீங்கள் உங்கள் கால்ஃபர் வரத்துக்குள்ள நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க. சிலபஸ் ரீதியாக படிக்கிறது மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். விடாமுயற்சி செய்வது மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இது வந்து உங்களுக்கு இதை சொல்கிறதுக்காக வரலைங்க, உங்களுக்கு இந்த இதில் கிளாஸ் உங்களுக்கு எடுத்துக்கோம். சரிங்களா? இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் வரலாறு பகுதி இப்போ எடுக்கலாம். இப்போ ஜிகே பாட்டு காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் எடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஆரம்பிக்கிற நாளும் பார்க்கும்போது உங்களுக்கு 1/12/2024 நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் 8 மாதம் இருக்குதுங்க. மொத்தம் 224 நாள் உங்களுக்கு இந்த நாட்கள் ஆரம்பிக்குது. இந்த 224 எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், அதுதான் நம்முடைய கேள்விங்க. அப்போ எல்லா பகுதியும் நம்ம டச் பண்ணுவோம். இப்போ மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம் சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ பண்ணுங்கள். எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். மேக்ஸ் கிளாஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, மேக்ஸ் இப்படிலாம் இருக்குதா, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம இது தெரியாமல் விட்டோமேங்கிற வருத்தப்படுற அளவுக்கு நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு வரப்போகுது. அந்தளவுக்கு தெளிவாக இருக்க போகுது. இப்போ வரலாறு பாடப்பகுதியில் நம்ம வரலாறு என்றால் என்னங்கிறது 6ஆம் வகுப்பு நம்ம தமிழில் எடுக்கிறோம். 6ஆம் வகுப்பு தமிழில் ஏற்கனவே ஒரு செஷன் போட்டு நம்ம வரலாறு என்றான்னு சொல்லி அதோடைய கண்டினியூ தொடர்ச்சியாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு செஷனில் பார்க்கும்போது காலைங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே தமிழ் தான் வரும். அடுத்து உங்களுக்கு ஜிகே மேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து போடுவோம். இந்த மாதிரி கொண்டு போனால்தான் தமிழை முடிச்சுட்டு உங்களுக்கு சுத்தமாக வெளியே போனால் நீங்கள் மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், தமிழ் 2 இயல் எடுத்துனாக்க நீங்கள் என்ன பண்ணணும், வரலாறு 1வது, அதாவது ஜிகே பாட்டு 1வது நீங்கள் டச் பண்ணோம், மேக்ஸ் 1வது டச் பண்ணணும். சரிங்களா? மேக்ஸ் உங்களுக்கு அடிப்படை கொடுத்துருக்கேன், அது நல்லா பாருங்கள். அடிப்படை தெரியாமல் நீங்கள் மேக்ஸ் போடுறது பிரயோஜனம் இல்லை. அதுமாரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, டெய்லி 10 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். அது எப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை நம்ம எதிர்கொள்கிறோமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் படிக்கிற விதத்தை அதிகப்படுத்துகிறோமா, இல்லை போகிறது சரிதானாங்கிறது நம்மளுடைய சுய பரிதோஷம் சுயமாக ஒரு உங்களுடைய நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களே. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2024 இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் 1/12 உட்காந்துருக்கோம். இதே பார்க்கும்போது இந்த மாதம் முடிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தமிழை நம்ம முடிச்சிட்டோங்கிற ஒரு மன திருப்தியோட, ஓரளவு சிலபஸை கவர் பண்ணிட்டோங்கிற ஒரு மன திருப்தியோட நம்ம அடுத்த ஆண்டை அடி எடுத்து வைக்கிறோம். நம்ம டார்கெட் என்ன தெரியுங்களா, அடுத்த ஆண்டு போகும்போது டிஎன்பிசி உண்டான அந்த ஆயத்த பணிகளை மேற்கொண்டோமா, உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் டெய்லி செக் பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி 10 கொஸ்டின் போகலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலில் போடுங்க. நம்ம படி நடத்திட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ திருக்குறள் இதெல்லாம் போட்டுருக்கோம். அடுத்த திருக்குறள் உங்களுக்கு இன்னைக்கு திருக்குறள் போடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், காலைல திருக்குறள் போட்டாச்சு உங்களுக்கு, அடுத்தது தமிழ் போட்டோம், அடுத்த வரலாறு போட போகிறோம், அடுத்த மேக்ஸுங்கிறது போட போகிறோம். எப்படி எந்த மாதிரி வேணும், டெய்லி 10 கொஸ்டின் எல்லாத்தையும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றி வகை சூட முடியும். 13/7/2025 ரொம்ப தூரம் இல்லைங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அது தூரமாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் தெரியும், அது தூரமாக இருந்தால் பக்கமாக இருந்தேன்னு. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளும் ஓப்பிடிங்க, எவ்வளோ நாளும் ஜாலியாக இருங்க. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? மோட்டிவேஷன் மொத்தம் எப்படி நல்லா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வரலாறு பகுதியில் நம்ம ஜிகே பாட்டில் முதல்ல 6 தமிழ் எடுத்துருக்கோம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தோம். வரலாறு என்றால் என்னங்கிறது
நம்ம போன செஷனில் பார்த்துருந்தோம். அது மீதி கண்டினியூ பார்த்துட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, சிந்து சமய நாகரிகம், தமிழ்நாட்டுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். அது உள்ள இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வரலாறு. சரி, சைடு விஷயம் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். பேசிக்லேருந்து அதாவது ஆறாப்புனா ஆறாம் ஃபுல்லாக குடுமையில் அடுத்து பார்ப்போம், அடுத்து புவியியல் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாமே என்ன சொல்ல வராங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்துக்கிறோம். இப்போ அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சினாவே, உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வந்து நல்லா இருக்கும். சரிங்களா, வாங்க அதுக்குள்ளே போவோம். இதில் பாருங்கள், இப்போ அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், வரலாறு பற்றி படிக்க ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. சரிங்களா, வரலாறு எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குது, யார் யார் இருந்தது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுங்க பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னாக்கா எதை பார்க்க போகிறோன்னாக்கா இந்த தம்மா இதெல்லாம் பார்த்த அன்றைக்கி சாஞ்சி தூப்பி எப்படி இருக்குது, சாரனா தூதன் எப்படி இருக்குது, இது எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம போகிறது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது ஃபுல்லாகவே எடுத்து போட்டோம். சரிங்களா, அடுத்து பார்க்கும்போது ரெண்டாவது பார்க்குறோம். இப்போ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா, டிஎன்பிசி சார்ந்து இப்போ ரெண்டாவது பார்க்கும்போது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. அப்போ கற்றல் நோக்கங்க என்னன்னு பார்க்குங்க. இப்பாடத்தை கற்றுக்கொள்ளும் வழியாக என்ன பண்ண போகிறாங்கனாக்க மனித குலம் உருவான வரலாற்றை அறிந்து கொள்ளல், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நிலையிலிருந்து ஓரிடத்திலிருந்து நிலைத்து வாழ்தல் வரையான மனித பரிணாமத்தினுடைய வெவ்வேறு காலகட்டங்களை பயில்வது அப்படி சொல்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதனுடைய கருவிகளை பற்றி அறிந்து கொள்ளல், நெருப்பு மற்றும் சக்கரத்துறை பயன்பாட்டை புரிந்து கொள்ளல், பழங்கால மனிதனுடைய குகை ஓவியங்களின் முக்கியத்தை அறிந்து கொள்ளல். இதை பற்றி நம்ம இப்போ வந்து கற்று நோக்கும் போது நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எதை படிக்க போகிறோங்கிறத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வச்சு இதான் படிக்க போகிறோமாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு இமேஜினேஷன். வரலாறை பொறுத்த வரைக்கும் யார் வாரு போர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா, யார் வாரு போர் அவ்வளோதான். எந்த இயரில் எந்த மாதிரி இது நடந்துச்சு, இது எல்லாமே சொல்ல போகிறோம். இதை உங்கள் ஞாபகம் வந்தாவே இமேஜினேஷன் கொண்டு போங்க. ஒரு கற்பனை உலகில் நீங்கள் மற்றதெல்லாம் கற்பனை உலகம் அது மாதிரி இப்போ கற்பனை உலகம் கொண்டு போகிறோம். மனிதனுடைய உருவங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு பார்த்து சொல்ல பாருங்கள். இந்த இப்போ பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா, அந்த பிக்சரை பாருங்கள், தெளிவாக தெரியும். மனிதனுடைய 460 கோடிக்கு முன்னால் 460 கோடி ஆண்டுக்கு முன் புவி தோற்றம் எப்படி உருவாகுது, அதுலேருந்து மனிதன் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் எப்படி நடந்தான், அது எதுலேருந்து மனிதன் வந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குரங்குலேருந்து வந்தால் மனிதன் வந்தால் சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கேருந்து பாவினார், புவி எங்கும் பாவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கப்பட்டது. இப்போ கொஸ்டின் கேட்பான். சரிங்களா, மனிதனுடைய புவி எங்கு பரவும்போது 3 லட்சம், மனிதன் நடந்ததுக்கான சான்று 20 லட்சம். சரிங்களா, 20லேருந்து 3 குறையுது. 3லேருந்து 8000 ஆண்டுக்கு முன் என்ன பண்ணான், விவசாயத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கான் மனுஷன். அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் உணவு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. அப்போ 5000 ஆண்டுக்கு முன் நாகரிகத்தினுடைய தோற்றம் கிடைக்கப்பட்டது. தற்கால மனிதன் எப்படி இருக்கான் பாருங்கள், செம்மையாக இருக்காங்கன்னா. இப்போ தற்கால மனிதனை பொறுத்து பார்க்குறோம். உங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவோம், நாகரிகம் தோன்றும். 8 ரூபா கொடுத்தா 8000 கொடுத்தா வேளாண்மை பண்ணலாம். 8000க்கு நம்ம கொள்ளைய இது விவசாயம் பண்ண சொல்லி ஞாபகம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஷார்ட்கட் மூலமாக ஒரு கொஸ்டினே நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொண்டு போகிறோம். ஜஸ்ட் இது ரீட் அவுட் பண்ணிங்க, அப்படியே ஓடிடுறாங்க. கண்டிப்பாக ரீட் அவுட் பண்ணும்போது இதில் முக்கியமானது உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுதான் நமக்கு எப்படின்னு பார்க்குறோம். 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியான தமிழினையும் அவளுடைய பாட்டியும் ஒரு அறிவியல் மையத்திற்கு சென்றார்கள். அங்கே அவர்கள் ஒரு கால இயந்திரத்தை கண்டார்கள். அதை இயக்குபவர் இயந்திரம் செயல்படும் முறை அவர்களுக்கு விளக்கினார். இயக்குபவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த இயந்திரம் மூலம் நீங்கள் விரும்பும் காலத்தில் பயணம் செய்ய முடியும். இதில் உள்ள ஒவ்வொரு பொத்தனும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உரியது. ஏதேனும் ஒன்றை நீங்கள் அழுத்தினாலும் போதும் அதற்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை கண்டு மகிழலாம். கால பயணத்திற்கு நீங்கள் தயாரா என்று கேட்குறாங்க. இதை கேட்ட தமிழ் உங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்க, உற்சாகமடைந்து கால பயணமாக மேற்கொள்ள முடிவெடுக்கிறாங்க. அப்போ தமிழ் என்ன சொல்கிறாங்க, பாட்டி நாம் முன்னோக்கி போகலாம், அதாவது புது ஆண்டுக்கு முன் 2200 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்று பார்ப்போம் சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் பாருங்கள். பாக்ஸ் நான் போய் படிச்சுட்டு போயிடுங்க. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கி பயில முடியும். இதுங்க மானுடவியல், தொல்லியல் மானுடவியல், அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி 2200 அப்படிங்க. அதை பார்ப்பதில் ஆர்வத்தை தூண்டும்படி ஏதேனும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நாம் பின்னோக்கி சென்று கடந்த காலம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் அங்கே போயிட்டு பின்னோக்கி போகணும்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ நீங்கள் சொல்வது சரிதான் பாட்டி, அப்போனா 1950க்கு முன்னாடி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கான பொத்தானை அழுத்துறார்கள். உடனே அவர்கள் முன் இந்த காட்சி மாறியது. பெரும்பாலான மக்கள் நடந்து செல்வதையும் சிலர் மிதிவண்டி ஓட்டிச் செல்வதையும்
நம் சாலைகளில் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் கண்டனர்கள். இதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். 1950 இப்போ சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்போ வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியம் பார்த்தாங்க. இவங்க மட்டும் எப்படிங்களா அவங்களாம் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து 1850க்கு நகர்ந்தார்கள். 1950 இப்படி இருந்துச்சு, 1850 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இமேஜின் போது இப்போது பேருந்து மிதிவண்டி ரெண்டுமே காண முடியல. அப்போ மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டி சக்கர சாலைகளில் காண முடிந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, மாடுகள் இந்தமாரி வண்டி சக்கரம் இந்த மாதிரி போட்டு குதிரை வண்டி போட்டு அதாவது குதிரை வண்டிகள் அரிதாகவே இருந்துங்கிறான் தென்பட்டன, ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறான். அடுத்ததாக தமிழ் என்ன பண்ணுறாங்க, 8000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துக்கு பொத்தானை அழுத்தினால் அக்கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அடுத்து அவர்கள் 18,000 ஆண்டுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தானை அழுத்துறாங்க. அந்த காலத்தில் மனிதர்கள் கோயிலில் வாழ்ந்து வந்திருந்தார்கள், கோயிலை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியை கண்டு தமிழ் பயந்து விட்டால் உரிய பொத்தானை கருத்திய பாட்டி தற்காலத்துக்கே வந்துட்டார். அவங்க எப்படி வேட்டையாடு பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு பயப்படுறாங்க. பாட்டி, நான் தான் உன்னுடன் இருக்கிறேன், பயம் வேண்டாம், மீண்டும் செல்வோம் அப்படி சொல்லி திரும்பவும் போகிறாங்க. இந்த இதில் பாருங்கள் எப்படி சொல்லி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை நிலைகள் எப்படி இருந்து சொல்லி உங்களுக்கு இங்கே ஒவ்வொரு இது சொல்கிறாங்க பாருங்கள். இதை இப்படி வச்சு பாருங்கள். இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொடக்கத்தில் ஒரு மனிதன் இருக்கானா, கிழக்குலேருந்து சூரியன் உதயுது, அது ஆப்பிரிக்கா கிழக்கில் ஆப்பு வச்சுட்டாங்க. தொடக்கத்தில் மனிதனுக்கு கிழக்கில் ஆப்பு வச்சான்னு சொல்லுங்கள். இது 4-2 மில்லியன் ஆண்டு முன்னாடி போகிறாங்க. இது மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட நடக்க கற்றுக்கொண்டான மனிதன். எப்படி இருந்துச்சுங்க, அதான் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்கிறது. அடுத்தது ஹோமோ ஹேலபிலிஸ் சொல்கிறது. இது என்ன சொல்கிறான், தொடக்க கால மனிதன் அங்கே சொல்கிறான். சரிங்க, இங்கேனாக்கா 2.3லேருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு போகிறாங்க. இது எப்படி இருந்தான்னாக்க இறுகப்பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீட்டி சற்று குறைந்து காணப்பட்டன. கருவிகளை உருவாக்குறான். அப்போது ஹோமோ எரக்டஸ் சொல்கிறான் பாருங்கள். ஹோமோ எரக்டஸ் பற்றி என்ன பண்ணுறான், அதாவது ஜாவா மனிதன். இந்த ஜாவா மனிதன் பாருங்கள், ஜாவா மனிதன் முழுமையான மனிதன் அல்ல, தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் அப்படி சொல்கிறாங்க. இது எப்படினாக்கா சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறாங்க ஹோமோ எரக்டஸ். இது நேராக நிமிர்ந்த மனிதன், நெருப்பினை பயனை அறிந்திருந்த மனிதன் யாருங்க, இந்த ஹோமோ எரக்டஸ் தான். சரிங்களா, நெருப்பின் பயந்த ஹோமோ எரக்டஸ். அடுத்து பாருங்கள், அடுத்தது நியாண்டர்தல். இது என்னன்னாக்கா முழுமையான மனிதர்கள் அல்ல. அதாவது பார்க்கும்போது 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்தானாக்கா ஆப்பிரிக்காவிடம் இருந்து வேறுபட்டிருந்தனாக்கா கரடுமுடான கருவிகளை கொண்டிருந்தான். வேட்டையாடும் திறனில் பெருந்தங்கியிருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டது. இறந்த பொழுது எங்கன்னாங்க நியாண்டர்தல் எங்கன்னாக்கா ஜெர்மனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். புதைச்சா ஜெர்மனி தான் அப்படின்னு ஞாபகம். ஜெர்மனி தான் எல்லாம் புதைக்கலாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சுயமாக சிந்திக்கும் மனிதன் எப்போ வரானாக்கா 3,00,000 ஆண்டுக்கு முடிய உள்ள வரான். இவன் என்னம்மா ஹோமோ சேப்பியன்ஸ். இவன் நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடுமுடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறான். இங்கேருந்து ஆப்பு வச்சுட்டு ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறான். இப்போ நவீன மனிதன் எப்படி எங்கே இருக்கானாக்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் அதாவது 40,000 ஆண்டுக்கு முன் வாழ்ந்தாங்கிறான். இதானது குரோ மேகனாஸ் சொல்கிறது. மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவியுடன் எலும்பான கருவிகளையும் பயன்படுத்தினான். அதாவது குத்திட்டையும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தாக சான்று இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டைம் 2 டைமும் நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள் தகவல் பிழை. சரிங்களா, இது எப்படியோ கொண்டு போகணும். சரிங்களா, ஸ்லோ போகிறோன்னு சொல்லிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தகவல் பிழை பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். இதுதான் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவணும். இந்த அகழ்வாராய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த பொருட்களை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தொல்லியல் ஆய்வே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இருவரும் மீண்டும் பின்னோக்கி சென்று மனித குரோனுடன் வசித்த பழங்கால முன்னோர்களை காணலாம் என பாட்டி வற்புறுத்தினார். ஆனால் தமிழ் அதற்கு சம்மதிக்கவில்லை. இருவரும் அந்த இடத்தை விட்டு அகன்றனர். தமிழினி பாட்டி
மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை எனக்கு சொல்வீர்களா? நிச்சயமாக தமிழ். மானுடவியலாளர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம், தான்சானியா கிடைத்த சில மனிதர்களுடைய காலடி தலங்களை என்ன பண்ணாங்க, உலகிற்கு பார்வை கொண்டு வந்தாங்க. தான்சானிங்கிறது இந்த மனிதனுடைய காலடி தலங்கள் பார்த்தீங்களா, இந்த காலடி தடங்கள், நம்ம நடந்து போட்ட தடங்களை வச்சு உலகினுடைய பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். கல் படுக்கைகளை பதித்திருந்தார். அந்த தடங்கள் இதுவரை மண்ணில் புதைந்து இருந்தன. அவை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. சரிங்களா, இந்த படுக்கை ஒரு கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதன் மூலம் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்கள் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான என்று கண்டறிந்தார். இங்கே தான் முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு வர இருக்குதுங்க. சரிங்களா, இந்த இடம் தான் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். இதில் எடுப்பாங்க. மிக பழமையான இது எத்தனை ஆண்டுன்னா 3.5. சரிங்களா, இப்போ 3.5 7 அப்படிங்க 3 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் கேட்குறாங்க. இப்போ பார்க்கும்போது அதுக்கு முடியும் என்ன பண்ணணும், நம்ம இந்த குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமகனஸ். குகையில் கற்றுன யாருங்க, குகையில் இருந்தால் குரோமாகனாஸ் அப்படிங்கிறது மனிதர்கள். பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னுமிடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. எப்படிங்க, இறந்தவர்களை புதைந்தாக்க குரோமாகனாஸ் சொல்கிறது. நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொண்டு உயிர் பிழைக்கின்றனர். இவ்வாறு மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளை தங்களை தகவமைத்து கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்காங்க. தமிழினி பாட்டி இன்னும் விளக்கமாக கூறுங்களேன். அதாவது பாட்டி சொல்கிறாங்க, மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமமாகும். தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என பார்ப்போம். நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது இதானுடைய அவங்களுடைய முதலாவது. இப்போ பாருங்கள், கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகினுடைய பிற பகுதியை நோக்கிய ஹோமோ சேப்பியன்ஸ் இடப்பெயர்ச்சி எப்படி இடப்பெயர்ச்சி சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தால், ஹோமோ எரக்டஸ், இது 3 எப்படி கொண்டு போயிருக்கான் பாருங்கள். அப்போ ரெண்டாவது பாருங்கள், பொருட்களை இறுகப்பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூளையுடைய வளர்ச்சி அப்படி சொல்கிறாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சேப்பியன்ஸ், இது கொஸ்டின். ஹோமோ சேப்பியன்ஸ் எங்கேருந்து இடம்பெயர்ந்தான்னு சொன்னால் கிழக்கு ஆப்போசிட்டாங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் வெவ்வேறு பகுதியில் குடியேறினார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களுடைய வாழ்க்கை முறை மாறுபட்டது. வாழுமிடத்தின் வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றினுடைய அடிப்படையில் அவர்கள் உடலமைப்பு, தோல் நிறமும் வேறுபட்டன. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றல்கள் உருவாகியது. மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிறாங்க. தமிழ் மிக அருமை பண்ணி சொல்கிறாங்க. சிந்தனை வேணா பாருங்கள். இவர்கள் ஏன் வேட்டையாடிகளாக சேகரிப்புகளாக ஆனார்கள்? நில அமைப்பு அதில் முக்கிய பங்கு வகித்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு போகும்போது இந்த பாக்ஸ் பாருங்கள். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோலோபெதிகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்கா. அப்படின்னா அஸ்ட்ரோ என்ன கிழக்கு சூரியன் வச்சு தான் நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ அப்படிங்கிறது தென் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிங்க. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆப்பிரிக்காவுக்கு எரக்டஸ்லாம் போகிறாங்க ஞாபகம் வச்சிங்க. நியாண்டர்தால்ங்கிறதுனாங்க உங்களுக்கு யூரோசியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா. சரிங்களா, அடுத்தது குரோமாகனஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ் எல்லாம் குரோமாகனஸ் போகிறாங்கன்னு சொல்லுங்க, கூட்டமாக போகிறாங்க ஞாபகம் வச்சிங்க. பீஹிங் மனிதன் சீனா. சரிங்களா, ஹோமோ சேப்பியன்ஸு ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தா நல்லா கருப்பாக சொல்லுறது. உங்களுக்கு ஹைடல் பார்க் மனிதன் அப்படின்னா லண்டன். லண்டனில் ஹைட்டான மனிதன் இருப்பான். லண்டனில் ஹைட்டான மனிதன் பூரா லண்டன் தான் இருப்பான். ஹைட்டான மனிதன் பூரா லண்டன் தான் இருப்பான்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. பாட்டி என்ன சொல்கிறாங்க, சரி, ஹோமோ சேப்பியன்ஸ் எப்படி வேட்டையிலும் சேகரிப்பிலும் ஈடுபட்டார்கள் என்பதை இனி பார்ப்போம். வேட்டையாடலும் உணவை சேகரித்தலும். இந்த பாருங்க, அவங்களுடைய கருவி இப்படி தான் இருந்திருக்கு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து தெரிந்தவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் குழுக்களாக மரம், குகை அல்லது மலையடி வாரத்தை தங்கினார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர் இருந்தார்கள். அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டு இருந்தார்கள். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள். புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளுடைய இறைச்சியையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதுதான் குழுவா சொல்லி எப்படி படத்தை பாருங்கள். அடுத்து பாருங்கள, கற்றுக்கொண்டார்கள். தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்களை அகர்ந்தெடுப்பது ஆகியவற்றாலும் ஈடுபட்டார்கள். காடுகளிலிருந்து தானியங்களை சேகரித்தார்கள். ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது நின்றுவிட்டால் அவர்கள் வேறொரு இடத்திற்கு சென்றார்கள்.
குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோல் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. மரனுடைய கிளைகள், இலைகள் ஆகியவற்றை அவர்கள் அணிந்தார்கள். சட்டெல்லாம் கிடையாதுங்க, இலையை வச்சு மறைச்சிட்டு வாழ்ந்துருக்காங்க. தங்களுடைய உணவு தேவை பூர்த்தி செய்த கொள்ள வேட்டையாடி ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல என்னவங்க பசிக்கும் போது அவங்க வேட்டையாடுறாங்க. உன் பகுதியில் வேட்டைக்காரர்கள் இருக்கிறார்களா? வேட்டையாடு தற்போது தடை செய்யப்படுவாங்க கேட்குறாங்க. பார்த்துங்க. பாட்டி தமிழ் ஆதி மனிதர்கள் வேட்டை கருவிகள் பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, வேட்டை முறையை பற்றி தான் சொல்லுங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துங்க. அடுத்து சொல்லும்போது உங்களுக்கு செதுக்கும் கலை. ஒரு கல்லின் அடியில் வைத்து கூர்மையான மற்றும் கல்லினால் அதனை தட்டி அதாவது என்ன நம்ம வீட்டிலாம் போகும்போது திடீர்னு நம்ம இந்த வாங்கி இதுமாரி பண்ணும்போது நம்ம தீவிரம் பார்த்திங்களா, அதுமாரி ஞாபகம் வச்சுங்க. கருவிகளும் ஆயுதங்களும். பாட்டி சொல்கிறாங்க, ஆதி காலத்தில் வேட்டையாடுவது தான் மனிதனுடைய முதன்மையான தொழில் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமான இருந்தது. எனவே அது கூரான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்தார்கள். ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் மிகவும் பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? இங்கே கொஸ்டின் ஏரியாங்க. எங்கேங்க இப்போ தான் கொஸ்டின் ஏரியா ஆரம்பிக்குது. திடீர்னு கொஸ்டின் ஏரியா கேட்பாங்க. இதாங்க, ஓகேங்களா? ஆயுதங்களை என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் பயன்படுத்துகிறாங்க. சிக்கி முக்கி கல் எதுனாக்க இதுக்குன்னா ஆயுதங்கள் செய்ய அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கி முக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களே அவர்கள் செலவழித்தன. கற்களின் துணை கொண்டு கூறிய ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்படைகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரியும் உருவாக்கினார்கள். சரிங்களா? தமிழ்னு கேட்குறாங்க. முன்னோர்கள் கோடாரிகளை எவ்வாறு பயன்படுத்தினார்? பாட்டி முன்னோர்கள் கோடாரிகளை மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குடைய தோலை உரிக்கவும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதில் அதாவது ஒரு கருவியை உருவாக்க 2 கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூறிய கருவியாக்கும் இன்னொரு கல் சுத்தியால் போல பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ பாட்டி தமிழினி கற்கருவிகளை உருவாக்கியதற்கு அடுத்த கட்டம் என்ன என்று தெரியுமா? தெரியவில்லை, என்னவா இருந்திருக்கலாம்னு கேட்குறாங்க. அதில் அதனுடைய நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிந்துங்க. இப்போ தான் நெருப்புடைய பயன்பாடு அந்த மனிதன் தெரிஞ்சிருக்காங்க. தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டி பயந்துருக்காங்க. ஆகா என்னமோ பண்ணிடுமோன்ட்டு மின்னால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்கு இருந்திருக்கலாம். அவர்கள் அந்த விலங்குகள் இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்தது. இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பு பற்றி கூடுதலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிந்து கொள்ள தூண்டியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்கள் இன்றைக்கு உள்ளங்கிறாங்க. இங்கே இது கொஸ்டின் ஏரியா. அப்படின்னாக்கா நீலகிரி. சரிங்களா? கிரிலாம் தீப்பெட்டி பயன்படுத்துகிற ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்குகளை பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்படுத்தது. இவ்வாறு மனிதன் வாழ்வில் நெருப்பு இன்றியமையாத இடத்தை பிடித்துங்கிறான். நெருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தனை வேணா. வெப்பத்தையும் நெருப்பையும் உருவாக்குவதற்கு தீப்பெட்டியை தவிர வேறு எது கேட்குறாங்க தமிழினி. அப்போ அடுத்த பாட்டி என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த மனிதர்கள் அடுத்து என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிப்பு சக்கரம் என்றால் உனக்கு வியப்பாக இருக்கும். மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தினாலும் உருவாக்கிய சிறந்த அறிவு கண்டுபிடிப்பு சக்கரம் உண்டாகும். சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதல். சக்கரம் உருவாகும் மனித வரலாற்று சொல்கிறாங்க. இது எப்படி சக்கரம் உருவாக்கி சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு முதல்தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மலையிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம். பானை செய்தல். மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டார்கள். சக்கரை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் பானை செய்வதை எளிதாக்கியதுங்கிறான். முன்னாடியே பானை செஞ்சுருக்காங்க, அந்த அளவு அவங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சக்கரை கண்டுபிடிச்சிருப்பாரு, அவங்க பானை செய்வது ரொம்ப எளிதான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தார்கள். வலிமை கொடுத்துறாங்க. அதை சுட்டும்போது வலிமை வந்திருக்கு. பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகு கூடப்பட்டான. வண்ண சாயங்கள் தாவரங்களுடைய வேர்கள், இலைகள், மரப்பட்டறைகள் ஆகியவற்றுடைய சாற்றிலிருந்து தயாரிக்கப்பட்டன. இந்த படத்தில் இருப்பது என்ன என்று சொல்ல முடியுமாங்கிறாங்க. இதுதானங்க ஆண்கள் பெண்களும் பங்கு கொள்ளும் வேட்டையாடும் காட்சி தான் இந்த காட்சி. சரிங்களா? இதை பாருங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளுடைய ஓவியங்களே வரைபடம். ஓவியம் தான் நிறையா வளர்ந்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் கீழ்வலை அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாங்க, கீழே விழ கீழ்வலை அப்படிங்கிறது சொல்கிறோம். இங்கே கீழே விழ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கீழே விழனா கீழ்வலை விழுப்புரம், விடும்போது விழுப்புரம், உசிலம்பட்டி,
சரிங்களா. உசிலம்பட்டி உசுப்பேத்தாத மதுரை காலத்துக்கு நீ உசுப்பேத்தா சொல்லி ஞாபகம் வச்சிங்க. எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தாங்க. குமுதிபதி அப்படின்னா கோவை. சரிங்களா. கோவை குனியமுத்து ஞாபகம் வச்சிங்க. குமுதிபதி சரிங்களா. அடுத்தது மாவடிப்பு அப்படின்னா மாவடிப்பு இதுதான். மாவடிப்பு அப்படின்னா மாரடிப்பு அப்படின்னா கோவை உள்ளவங்க வந்து ஞாபகம் வச்சு அப்படி ஒரு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சிங்க. குமுதிபதி மாவடிப்பு எல்லாமே. பொறிவரைனா கருக்கையூர் நீலகிரி. சரிங்களா. பொறி வரை பொறி வருது இங்கேருந்து கரியிலேருந்து பொறி வந்தால் அதை கிரி பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. பொறியிலேருந்து கறி வந்தால் அதை கிரி பார்க்குறோம் ஞாபகம் வச்சு. இதான் உங்களுக்கு இருந்தது ஷார்ட்கட்டு. சரிங்களா. அடுத்த பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டு இல்லை. இவை நம் முன்னோடைய கைவினைத்திறனுடைய வெளிப்பாடுகள். மனித சமூகத்தின் முதல் கலை இது என்று கூறலாம். மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒளியாகவும் அசைலாகவும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள். பாறை ஓவியங்களில் அவற்றை பதிவு செய்தார்கள். பழங்கால பாறை ஓவியங்கள் இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை காண முடியும் என்று பாறை ஓவியங்கள் கடந்த காலத்தை சொல்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், குறித்த செய்தி தெரிவிக்காங்க. 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்பட்டன. மொத்தம் 750 இருந்திருக்கு. அதில் ஏறத்தாழ 500 குகைகள் என்னங்க பாறை ஓவியங்கள் காணப்பட்டிருக்கு. இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் என்ன பண்ணாங்க, ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன. இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா பாட்டி? சரியாக சொன்னால் இந்த பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நம் முன்னோர்கள் குறித்த பல கதைகளை கூறுகின்றன. சரி பாட்டி, மனிதர்கள் சென்றடைந்த அடுத்த கட்டம் பற்றி சொல்லணுமா? வேட்டையாடுவதில் பல ஆபத்துகள் இருந்தன. மனிதர்கள் மலைப்பகுதியிலும் காடுகளிலும் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்த அரிதானவே காணப்பட்டது. அப்போ மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காதால் உணவுக்காக காய்கறிகளையும் பழங்களையும் தேட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவர்கள் தங்களுடைய என்ன பண்ணுறாங்க, உணவை உருவாக்குவது குறித்த சிந்தனைக்கு வந்திருக்கிறது. அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்திலிருந்து நிலைத்து வாழும் நிலையை அடைதல் உலகின் முதல் வரை விவசாயிகள். அப்போ சிறப்பாக சொன்னாய் தமிழ். அவர்கள் தின்ற பழங்களிலிருந்து விதைகளும் கொட்டைகளும் மண்ணில் வீசப்பட்டன. சில நாட்கள் பிறகு அந்த விதைகள் முளைத்து வரப்பட்டது. அவற்றிலிருந்து செடி கொடி வளர்வதை பார்க்க வியப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அனுபவத்தாலும் காரியம் குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பது தொடர்பான அறிவு பெற்றிருந்தார். ஒரு ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்குவது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளை விட்டதையும் மனிதர் கண்டறிந்தார்கள். நீர் நிறைந்த பகுதிகள் செடிகள் விரைவாக வளரும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதியில் விட செடி வளர்வதற்கும் ஏற்றதாக இருந்ததை கண்டார்கள். மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து மண்ணில் விதைத்தனர். அவை இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டார்கள். முறையாக விதைப்பதன் மூலம் அதிக அளவு உற்பத்தியை பெற முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இதன் மூலம் விவசாயம் என்பது செயல்பாட்டுக்கு வந்துங்கிறாங்க. விவசாயம் எப்போங்கன்னா இதன் மூலமாக விவசாயம் வருது சொல்கிறாங்க. அவர்கள் விலங்குகளை பழக்கி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்தது, அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள். அதில் வரது பார்த்தினாக்க விலங்குகளை வளர்ப்பது மனிதனுடைய வாழ்வியல் முக்கியமான ஒரு பகுதியாகும். எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்கின. வேட்டையாடு வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன் தேவைப்பட்டன. கொள்கலனுங்க சேமிப்பு குடங்கள். சரிங்களா. அப்போ பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதானது. மனிதர்கள் நிலத்தில் இருந்து தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்தினால் விவசாய பணி தொடங்கியது. அவர்கள் நிலத்தை உழுது விதைத்த பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள். அந்த நிலத்தில் மண் வளம் குன்றுவிட்டால் அவர்கள் வேறு ஒரு பகுதிக்கு இடம்பெயர்ந்தால் தொடக்கத்தில் விவசாயம் மண்ணினுடைய உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதாக மேற்கொள்ளப்பட்டது. அப்போ உற்பத்தி அதிகரித்த போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு தங்களது எதிர்கால தேவைக்கு விளைபொருட்களை சேமித்து வைக்க தொடங்கினார்கள். இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவின. இது ஏன் இவ்வளோ தூரம் வேகமாக போனால் இதெல்லாம் ஒன்றும் ஜஸ்ட் ரீட் அவுட் தான். அதனால் நம்ம படிக்கிறதாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்லை முக்கியமான நிப்பாட்டி சொல்லுவேன். அவர்கள் தங்களுடைய அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே மனிதர்கள் ஆற்றங்கரையிலேயோ நிலையாக தங்கள் முடிவு எடுத்தார்கள். எப்படி வீட்டு விலங்குகளை பழக்கினார். மனிதர்கள் வேட்டையாடுவதை நாம் எப்படி பழக்கம் பார்க்குறோம். இதில் எளிதாக்குவதற்கு பல வழிகளை சிந்தித்தார்கள். பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்களை பெற்றிருப்பதையும் விலங்குகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். எனவே தங்கள் வேட்டையாடும் போது நாய் உதவியாக இருக்க முடியும் என்பதை மனிதர்கள் உணர்ந்தான். இதன் மூலம் நாய் மனிதர்களால் பழக்கப்பட்ட முதல் விலங்கு ஆனது. இப்போ நாயுடன் கோழி ஆடு பசு போன்றவற்றையும் வளர்க்க ஆரம்பித்தான் அது அக்கால மனிதன்.
அடுத்த பாடி எனக்கு கேட்குறாங்க, மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளிகளில் தங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டதும் கைவினை கலைஞர்களும் திறன்களையும் வளர்த்து கொண்டார்கள். ஓரிடத்திலிருந்து குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது. இப்போது அவரிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன. அவர்கள் கூடுதல் தானியங்களை பெற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து கொண்டது. தங்களுக்கேற்ப தேவையானதை பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் பண்டமாற்று முறை என அழைக்கப்படுது. எப்படி பண்டமாற்று முறைன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குவோம். முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இல்லாத பொருளுக்காக இருக்கிற பொருளை கொடுத்துட்டு ஒருத்தர் மாற்றிப்பாங்க. அதுதான் பண்டமாற்று முறை என்று சொல்கிறாங்க. இந்த வணிகமும் வர்த்தகம் வளர்ந்து நகரங்களும் பெருநகரம் தோன்றின அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. நாளை பள்ளிக்கூடத்தில் என் நண்பருடன் இந்த செய்திகளை சொல்லுவேன் நன்றி பாடி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பழக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மீள்பாறை இந்த பாடமுடைய பகுதி நமக்கு நிறைவு பெற்றது. மீள்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓவராலாக இந்த பாடத்தில் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனித இனம் மாற்றங்களை கடந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறைகளை பரிணாமம் என்கிறோம். பரிணாம வளர்ச்சினா இதான் காரணம். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதியிலும் குடியேறினான். ஹோமோசேப்பியன்ஸ் ஆப்பு வச்சுட்டாங்க ஞாபகம் சொன்னேன். அவன் ஆப்பிலேருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு போயிட்டே இருந்திருக்கான். அப்போ மனிதர்கள் சிக்கிமுக்கி கருகளை துணையுடன் கூரான ஆயுதங்களை பிற கருவிகளையும் பயன்படுத்த. இங்கே சிக்கிமுக்கிகள் ரொம்ப முக்கியம். வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கு மனிதன் நெருப்பை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ சக்கரத்தினை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதற்கு சக்கரம் தொடங்கியது. தொடக்க கால மனிதர்கள் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவிப்பட்டன. பாறை ஓவியச்சா என்னென்ன இருந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கலைச்சொற்கள் பார்க்குறோம். கால இயந்திரம்ங்க டைம் மெஷின், பரிணாம வளர்ச்சினா எவால்யூஷன், இறைப்பிடி துணினா அப்படின்னா பிரெடேட்டர், காலச்சோடு அப்படின்னா ஃபுட் பிரிண்டர், பதப்பட்ட விலங்குடைய தோல் ஹிட்ரிஸ் சொல்கிறான். ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம், அது மில்லியனாக கருதப்படுவது சொல்லுவாங்க. இதை வரதை பார்க்கணுனாக்கா உங்களுக்கு சரியான கூற்று. பரிணாம வளர்ச்சியினுடைய பார்க்குறோம். இங்கே நாளுடையனா நாமெடிக்கு, பண்டமாற்று முறைனா பேட்டர் சொல்கிறது, இறைன்றா ஃப்ரை அப்படி சொல்கிறது. சரிங்களா? இதில் சரியான விடையை தேர்ந்து சொல்லிட்டு இந்த கொஷினுக்கு நமக்கு தாஷானியா அப்படிங்கிறது என்னன்னாக்கா எங்கே இருக்கு சொல்லணும். பரிணாம வழிமுறை அப்படிங்கிறது சொல்லணும். பரிணாமத்தினுடைய வழிமுறை எங்கே இருக்கப்பட்டு சொல்லணும். சரிங்களா? இது உங்களுக்கு கமல் நமக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அந்த இது பூரா சொல்லி நமக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ பகுதி நமக்கு முடிய போதுங்க. அடுத்த பாடப்பகுதி நமக்கு எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்த பாடும்போது சிந்துவெளி நாகரிகம். இப்போ இதனால் வரைக்கும் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னாக்கா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. சரிங்களா? அதான் பார்த்தோம். அது ஃபுல்லாக முடிஞ்சிங்க. நேயர்களே, இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து இணைந்தீர்கள். அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாடப்பகுதியில் நீங்கள் என்ன கற்றுட்டீங்கன்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ண தெரியும். இது என்ன விஷயம்னாக்கா